ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க இன்னைக்கு மட்டன் வறுவல் செஞ்சுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம்ப்பா. அது நல்லா அப்படியே ஃப்ரை ஆகட்டும், பச்சை வாடை போகிற அளவுக்கு. 1/2 கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அந்த இஞ்சி பூண்டு விழுதுலே உப்பு தேவைக்கிற அளவு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கலாம். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். மட்டன் வாங்கி நான் கழுவி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம கறியை சேர்த்துக்கலாம். அதில் ஆட்டுக்கறியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்ப்பா. பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள்ப்பா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்கப்பா. ஆட்டுக்கறி வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் அந்த சுற்றி இருக்கிற மசாலாலாம் இது பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. கலக்கி விட்டுட்டு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் சின்ன அடுப்பில் வச்சுருங்க, மெதுவாக வேகட்டும். குக்கரில் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாங்க. 1 விசில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் அடுப்புலேயே தாளிச்சிருக்கிறேன். நல்லா இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக காரம்லாம் இறங்கி. அதனால் நான் கடாயில் தாளிச்சிருக்கேன். வேகட்டுங்க. வெந்த உடனே காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியெலாம் நம்ம 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றியிருந்தோம், அதெல்லாம் சுண்டிருச்சு. ஃபாஸ்ட்டில் வச்சு வேக வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், தொட்டு உடனே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அதை 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை, சாம்பார் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 100 கிராம் சாம்பார் வெங்காயம், அது சேர்த்துக்கலாம். இப்போது இது கொஞ்சம் நல்லா செவக்க வதங்கட்டுங்க. பாருங்க, நல்லா வந்துருச்சு. ஏடேடாக பிரிஞ்சிடுச்சு பாருங்கள் வெங்காயம். அது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த கறியை இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தக்காளி மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி அடித்து வச்சதை நம்ம அதிலே சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். எனக்கு தக்காளி சாஸ் இல்லை, அதனால் மிக்சியில் அடித்து சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அப்போ நல்லா பெரட்டி விடுங்கப்பா. நம்ம தக்காளி மட்டும் பச்சை வாடை போட்டோம், அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு கறி ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் அது ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ வெறும் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா காரசாரமாக இருக்கும். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், தேவைக்கிற அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு கறி வேக வைக்கும்போது போட்டிருக்கிறோம். எவ்வளோ தேவையோ சாப்பிட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதை அப்படியே நல்லா பெரட்டி விட்டுடலாம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கார சாரமாக இருக்கும். அவ்வளோதான், வறுவல் ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான். தட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இலையில போட்டு பரிமாறியாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், மறந்துடாத லைக் பண்ணி விடுங்க. கமெண்டில் சொல்லுங்கள் எதாக இருந்தாலும். தேங்க்யூ.